Ring 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 ding ding ding. Ring ding ding. Ring ding ding ding. Ring ding ding ding. Ring ding 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 ding. Ring ding 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 ding. Ring 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 ding ding ding. Ring ding ding. Ring ding ding ding. Ring ding ding ding. Ring ding 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 ding. Ring ding ding ding. ஆமா, என்னடி இது பொழுதே போயிடுச்சு. மணி எட்டுடி. மணியை தின்னு தெரியலக்கா, அங்கே தான் சாப்பிடும் போது பொழுது போயிடுச்சு. மணியை தின்னு தெரியல, செல்லில் தான் பார்த்துட்டு இருந்தோம். மணி செல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜ் இல்லாமல். ஆமாம், உன்னை எவ்வளோ தூரம் தாண்டி நடக்கிறது? காலெல்லாம் வலிக்குது. ரயிலில் ஜங்ஷன் எங்கே இருக்குது? யார்கிட்ட கேட்குறது? யார்கிட்ட கேளுங்கடி. ஜங்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியலக்கா. நம்ம நடக்க நடக்க ஜங்ஷனாக வரமாட்டுது. எங்கே யார்கிட்ட கேட்குறது? ஒரு காலம் குறிய வர காணும். பயமா இருக்கு, ரொம்ப எட்டான மாதிரி இருக்கு. மணி எட்டுனிட்டு தெரியல. இந்த ஆட்டோக்கார பாவி அந்த ஓப்சாம்ஸில் ஒரு ஹோட்டலில் இறக்கி விட்டு காப்பியை நல்லா இல்லை, சாப்பாடை நல்லா இல்லை, காப்பியை குடிக்கவே இல்லை. அம்பிட்டு காப்பியை நான் கீழே தூக்கி ஊற்றி தாண்டி காசு கொடுத்தது தாண்டி கண்ட பழம். எனக்கு தலையெல்லாம் வலிக்குதுடி. ஒரு காப்பியை குடித்தாலும் தேவையில்ல பெருக்குடி. என்னால் நடக்க முடியலடி. எங்கேயாச்சும் உக்காந்தாச்சும் கரெக்டலாம் பெருக்குடி. அந்த ஒரு காப்பி கடை தர மாதிரி இருக்கு. அங்கேயாச்சும் போய் காப்பி குடிப்போமா? ஏன்டி எவ்வளோ தூரம் நடக்கிறதுன்னு தெரியல. காப்பி வர குடிச்சிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்து எப்படி போகிறது? வசந்தி, என்னால் சுத்தமாக நடக்க முடியலடி. அந்த காப்பி கடையில் உட்காந்து ஒரு காப்பியை வாங்கி குடிச்சிட்டாச்சும் நடப்ப முடி. கொஞ்ச நேரம் காலை அசந்தாச்சும் உட்காந்து கந்துட்டு. ஆமாம் வசந்தி, நடக்க முடியல. இந்த காப்பி கடையில் கொஞ்ச நேரம் உட்காந்து கந்துட்டாச்சும் அப்புறமேலாச்சும் நடப்போம். காப்பி கடை இருக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு கடை இருக்குது. ஆமாம், நைட்டு கடை மட்டும் இருக்குது. அங்கேயே அடிச்சு கேட்போம். அந்த காப்பி கடையிலே கேட்போம், ஜங்ஷனுக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும், எப்படி போகணுன்ட்டு. ஏண்டி வெட்டியும் தெரியாமல் விசாரணைக்காரன் தெரியாமல் இப்படி நடந்தால் என்னடி செய்கிறது? விடிய விடிய நடந்துக்கிட்டு தாண்டி இருக்குன்னு மணியை தின்னுட்டு தெரியல. இவ்வளோ பொழுதா போயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, பயமாக வர இருக்குது. இங்கே என்ன ரோட்டில் ஒரு மனுஷரை வர காணும், ஒத்தரையும் காணும், ஒரு காகம் உரிய வர காணுமடி. பயப்படாதக்கா, பயப்படாத, போவோம். நின்றுக்கிட்டு நின்றா நேரம் தான் ஆகும். சீக்கிரமாக நடங்க. இந்த காப்பியை குடிச்சிட்டாச்சும் போவோம். அந்த கடையில் உள்ளவங்கள்ட்டாச்சும் கேட்போம், எப்படி போகணும், என்னடி போகணுன்ட்டு. ஆமாடி, சீக்கிரம் நடங்கடி. நின்று ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த காப்பிகள்லாச்சும் கேட்போம், எப்படி போகணும், ரொம்ப தூரமாக இருக்குது, என்னான்ட்டு கேட்போம். வாங்கடி பிள்ளை, சீக்கிரம். இங்கே நிற்கவே பயமாக இருக்குது. தம்பி, காப்பி இருக்கா தம்பி? யாரும்மா நீங்க? எங்கேருந்து வரீங்க? இவ்வளோ பேர் நிற்கிறீங்க? தம்பி, இங்கே உட்காரலாமாடா தம்பி? காப்பி இருந்தா கூட. இங்கே வெளியூர்லேருந்து வரோண்டா தம்பி, லேட்டாக ஆகிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? இப்போதான் வரீங்களா வெளியூர்லேருந்து? இல்லடா தம்பி, காலையில் வந்தாங்கடா. இந்த கடைக்கு ஜவுளி கடைக்காக வந்தோம். அங்கே வந்துட்டுல லேட் ஆகிடுச்சுடா தம்பி. அதாவது ஜங்ஷனுக்கு போகணும், ரயில் ஏறத்துக்கு. நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஜங்ஷன் தெரியல, எப்படியா போகிறதுன்னு வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல, நடந்து வந்துட்டு இருக்கோம். என்ன இத்தனை மணிக்கா? என்னம்மா இவ்வளோ லேட்டாக ஆயிடுச்சு? இவ்வளோ நேரம் மட்டும்மா ஜவுளி கடையிலேயே ட்ரெஸ் எடுத்தீங்க? ஆமாடா தம்பி, லேட் ஆகிடுச்சுடா தம்பி. காப்பி இருந்தா கூட தம்பி. லேட்டாக ஆகிடுச்சுமா. நானும் கடையெல்லாம் சாப்பிட்றதுக்காக நிற்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு பேப்பி கேட்குறீங்க காப்பி. இப்போ போட முடியாதம்மா, மணி நேரம் ஆயிடுச்சு, டயம் ஆயிடுச்சு. டைம் எவ்வளோ தம்பி? எத்தனை மணி? மணி 9:30 போதே. என்னது மணி 9 ஆச்சா? என்ன தம்பி சொல்ற? கரெக்டாக தான் சொல்றியா? அடாடா, ஏம்மா நான் உங்கள்கிட்ட போய் பொய் சொல்ல போகிறேன்? மணி 9:30ம்மா. நானும் 9:30க்கெலாம் கடையை சாத்திடுவேன். அதுக்காகத்தான் நிற்கிறேன் கடையை சாத்துறதுக்கு. வசந்தி, மணியை பாருண்டே, பாத்தியாடி? மணி 9:30 ஆச்சுங்குதடிடா தம்பி. எப்படி போகிறது? ட்ரெயினுக்கு தான் போகணுமா, பஸ்ஸுக்கு போகக்கூடாதா? ட்ரெயின்லாம் ஜங்ஷன் போய் நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும்மா, நடக்கலாம் முடியாத. நீங்கள் யாரை ஏற்றிட்டு வந்தீங்க? ஏன்னா ரொம்ப தூரம் இருக்கா? ஆமாம்மா, ரயில் ஏறுறதுக்கு ஜங்ஷன்லாம் போகிறதுக்கு ரொம்ப தூரம்மா. அதுவும் இல்லாமல் ட்ரெயின் வர இப்போ கிடையாது. இந்த நேரத்துக்கு 9:30 மணிக்கெலாம் கிடையாது. 1 மணி 1:30க்கு தான் இருக்குது. அதான் அவ்வளோ தூரம் நடந்து போகணுமே, எப்படி நடப்பீங்க நீங்கள்? அது ஏதாவது ஒரு ஆட்டோ கிட்டோ காரு டாக்ஸி முடிச்சுதாம்மா போகணும். நடக்கலாம் முடியாதும்மா. என்னம்மா நீங்கள் எதை நினச்சிக்கிட்டு வந்தீங்க?
யார் உங்களுக்கு சொல்லிவிட்டா ட்ரெயின் இப்போ இருக்குன்ட்டு? நான் தான் இவ்வளோட்ட சொன்னேன், யார்ட்டாச்சும் கேளுங்கடி இந்த கேட்டீங்களாடி? இப்போ சொல்லிட்டு வச்சல தம்பி, ட்ரெயினும் 1:30க்கு 1 மணி 1:30க்கு 1:45 2 மணிக்கு இருந்தா நம்ம வர போக முடியாதுன்னு சொல்லுது, நடக்கலாம் முடியாதுன்னு, ரொம்ப தூரம் இருக்குங்குது. எப்படி போறது? உட்காருமா, உட்காருங்க. ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம்டா தம்பி, ஒரு வீணாபன ஹோட்டலில் ஒரு ஆட்டோக்காரன் இறக்கி விட்டுட்டான். அதில் போய் சாப்பிட்டு வர லேட்டாக ஆயிடுச்சுடா தம்பி. எங்களுக்கு இடமும் தெரியல, ஒன்றும் தெரியல. அந்த பாவிட்ட தான் கேட்டோம், அந்த ஹோட்டல்கார பாவிட்ட. இங்கே தான் இருக்கு, கிட்ட நடந்து போயிட்டா ஜங்ஷன் வந்துடும், நடந்தே போங்க, சும்மா ஒரு 10 நிமிஷம் நடந்தா போதும், நடந்து போனால் ஜங்ஷன் வந்துடும் போங்கன்னு சொல்லிட்டா. நாங்கள் நடக்கிறோம் 1 மணி நேரத்துக்கு மேலே நடக்கிறோம்டா, காலெல்லாம் வலிக்குதுடா தம்பி. பாவி பொய் சொல்லியிருக்கான் பச்சியா. பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்க மாட்டா தம்பி. பஸ் ஸ்டாண்டு கிட்ட கிடையாதுமா, அதான் கொஞ்சம் தூரம் நடக்கணும். உங்களுக்கு கால் வர வலிக்குது, நடக்க முடியலங்கிறீங்க. எப்படி நீங்கள் நடந்து போவீங்க? நடந்து காலெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குதுடா தம்பி. ஒரு காப்பியாச்சும் கொடுறா தம்பி. சரி தலையை வலிக்குதுங்கனுங்க, காப்பிலாம் எடுத்து வைக்கிறதுக்கு பார்த்தேன், பால் கொஞ்சோண்டு தான் இருக்குது. சரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு தரேன், காப்பி குடிங்க. என் புருஷன் வர என்ன திட்டுறா தெரியல, என் பொண்ணு வர என்ன பேசுறா தெரியல. என் பொண்ணு 2 பொண்ணு என்ன செய்யுதுன்னு தெரியல, அவரு என்ன செய்யறாருன்னு தெரியல. அது காலையிலேயே திட்டுனாவோ நேரத்துல வாவாண்டா. ஏன்க்கா என் வீட்டுல என் பொண்ணு திட்டுவா, என் புருஷன் பேசுவாரு, என்ன செய்யறேன்னு தெரியலையாக்கா. என் பிள்ளை சின்ன பிள்ளை, என் மாமியா வீட்டு உள்ளாரு நுழைய விடாது, என் புருஷன் அதுக்கு மேலே பேசுவார், அம்மா பேச்சு கேட்டுட்டு. என் பிள்ளைய சின்ன பிள்ளை தான், என் புருஷன் என்ன படுத்துறாரு தெரியல, எல்லாம் என் திட்டுறதோ தெரியல. எப்பதான் ஊருக்கு போறதுன்னு தெரியல வீட்டுக்கு. ஏம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டு என்ன கதவெல்லாம் சாத்துமா, சாத்திட்டு போய் படு. அப்பா இன்னும் அம்மாவை காணுமாப்பா, எப்போ வருவாங்க? அவளை பற்றி பேசாதம்மா, அவள் எப்பயாச்சும் வந்து தொலையிட்டான். அவள் என்ன நம்ம பேச்சு அம்மா கேட்குறா? என் பேச்சு கேட்குறாளா, உன் பேச்சு கேட்குறாளா? அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஓடி போனா. காலையில் போனாள்வா, மணி 10 மணி ஆச்சு, இன்னும் காணு. ஃபோனாக சுவிட்ச் ஆஃபுங்குது, ஃபோனாக எடுக்க மாட்டுது. இப்போ எங்கே போய் அவ்வளோ தேடுறது? எங்கே போனா, எங்கே வந்தா, எப்போ வருவான்னு ஒன்றுமே தெரியலையாம்மா. யாரை கண்டு கேட்க முடியும்? அப்பா அதுக்குண்டு அம்மாவை தேடாமையா இருக்க முடியும்? நான் போய் வேண்டாம், பக்கத்து வீட்டு என்ன போய் கேட்டு வரட்டான்ப்பா. வசந்தி அக்கா வீட்டுக்கு என்ன போயிட்டு வரட்டான்? மணி 10 ஆச்சுமா, பாரு இருட்டா இருக்கு, இருட்டு கசமா இருக்கு. இந்த இருட்டில் போய் எங்கம்மா போய் போவா வசந்தி விட்டுக்கலாம்? அங்கே இங்கே பக்கத்தில் இருந்தாலும் அங்கே போனோம்ல வெளியே போகிறதுக்கு, உன்னை தனியாக விட்டுட்டு நான் வர உட்காந்துருக்குறதா? உன்னை காணுண்டு அதெல்லாம் போவேணாம்மா. உங்கள் அம்மா போனவா வருவா, தெரிஞ்சில வர தெரியும், வருவா, எப்பயாச்சும் வரட்டும். அப்படி ஏதாவது ஒன்றுண்டா காலைல நியூஸ் வரும். என்னப்பா இப்படிலாம் பேசுறீங்க? பைத்தியமா உங்களுக்கு? என்ன இப்படி பேசுறீங்க? நியூஸ் வரேன் கீஸ் வரேன்ட்டு. ஆமாம், எங்கேயாவது காணா போயிட்டாள்வாண்டா நியூஸ் வராது. பொம்பளை ட்ரெஸ்ஸு எடுக்க போன பொம்பளை எல்லாம் காணு என்று சொல்லிட்டு நியூஸ் போடுவாங்களே, நியூஸ் போட்டோம், அப்போ போய் பார்த்துக்குவோம். ஏன்ப்பா அப்படி இருக்கீங்க? அம்மா காணுண்டு தேடாம பேசுறீங்க பாருங்க பேச்சு. போய் படுங்க பாருங்க, நான் கதவை சாத்திட்டு நான் போய் படுக்கிறேன். போனவளுக்கு வர தெரியுமா, போனவளுக்கு வர தெரியும். நான் போய் படுக்கிறேன், நீ கதெல்லாம் சாத்திட்டு போய் படு. அப்பா என்ன அப்படி பேசுறாரு? மணி 10 மணி ஆச்சுதான், அடிச்சு 8 இருக்கு, வெளியே போகவும் பயமா இருக்கு. அம்மாவை எப்படி தேடாம இருக்கிறது? என்ன செய்யறது? போனை எடுக்க மாட்டுது. காலையில் போனவங்க இன்னும் காணு. என்ன ஒரு செய்தியும் தெரியலையே நமக்கு. யார்கிட்ட கேட்குறது? வெளியே பார்த்தாவே இருட்டா பயமாக இருக்குது. எப்படி நம்ம தனியாக போகிறது? இன்னும் என்ன செய்வாங்க? நேர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா மெசேஜ் பண்ணுங்கள்.